ஸ்பெயினின் லா பால்மா தீவில் உள்ள கும்ரே வியாஜா எரிமலை சுமார் ஒரு வார காலமாக நெருப்பு குழம்பை கக்கி வருகிறது. இதனால் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பதோடு நெருப்பு குழம்பு கடலில் கலக்கும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. புவியின் உட்புறத்தில் உள்ள வெப்பமான பாறைகள் வெடித்து வெளியேறும் நிகழ்வையே எரிமலை வெடிப்பு என்று அழைக்கிறோம். வெப்பமான பாறைகள் மேல் நோக்கி வரும்போது கூம்பு வடிவம் உண்டாகி அதிலிருந்து நெருப்பு குழம்பும் சாம்பலும் வெளியேறுகிறது. உலகின் பல்வேறு பகுதிகளில் அவ்வப்போது எரிமலை வெடிப்பு குறித்து செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. அந்த வகையில் ஸ்பெயினின் லா பால்மா தீவில் இருக்கும் கும்ரே வியாஜா எரிமலை கடந்த ஞாயிற்றுக்கிழமை திடீரென வெடித்து சிதறியது. அன்று முதல் தற்போது வரை எரிமலையிலிருந்து நெருப்பு குழம்பு வெளியேறி வருகிறது. எரிமலையின் சீற்றத்தை உணர்த்தும் காட்சிகள் பலவும் தொடர்ந்து வெளியிடப்படுகின்றன. எரிமலையில் சிக்கி தீவில் உள்ள 300க்கும் அதிகமான வீடுகள் அழிந்து போயுள்ளன. ஆயிரத்திற்கும் அதிகமான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். 103 ஹெக்டேர் வரை நெருப்பு குழம்பு பரவியுள்ளது. எரிமலை வெடித்து சிதறிய பகுதி கரும்புகை சூழ்ந்து காணப்படுகிறது. இரவு நேரங்களில் செந்நிறத்தில் தகிக்கிறது. 1971ஆம் ஆண்டு வெடித்த இந்த எரிமலை 50 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சீற்றத்துடன் நெருப்பு குழம்பை வெளியிடுகிறது. இது எத்தனை நாட்களுக்கு நீடிக்கும் என்பது தெரியவில்லை. ஆனால் நெருப்பு குழம்பு அட்லாண்டிக் பெருங்கடலை நோக்கி செல்வது புவியியல் ஆய்வாளர்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏனெனில் 1150 டிகிரி செல்சியஸ் வெப்பம் கொண்ட நெருப்பு குழம்பு குளிர்ச்சியான கடல் நீரில் கலக்கும்போது நச்சுத்தன்மை கொண்ட வாயுக்கள் வெளியாகும். ஹைட்ரோகுளோரிக் அமிலம், நீராவி மற்றும் சாம்பல் இணைந்து உருவாகும் நச்சுத்தன்மை கொண்ட வாயுவை மனிதர்கள் சுவாசித்தால் கண், நுரையீரல் மற்றும் தோல் பாதிப்பு ஏற்படும். எனவே நெருப்பு குழம்பு கடலில் கலக்கும் பகுதியில் இருந்து மக்கள் தள்ளி இருப்பது அவசியம். அதேபோல நெருப்பு குழம்பு கடலில் சேரும்போது டெல்டா போன்ற பகுதி உருவாகிறது. இந்த டெல்டா பகுதி எப்போது வேண்டுமானாலும் உடைந்து விஷவாயுவை வெளியேற்றி நெருப்பு பாறைகளை வீசி எரியும். ஆனால் நெருப்பு குழம்பு கடலில் கலப்பதை தடுக்க முடியாது என்பதால் அப்பகுதிக்கு மக்கள் செல்லாமல் தடுப்பதே தற்போதைக்கு மனிதர்கள் பின்பற்ற முடிந்த ஒன்று.